வணக்கம் நண்பர்களே. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகள் அனைவருக்கும் சற்று முன் முக்கிய தலைப்பு செய்திகள் வெளியாகி உள்ளது. அதன்படி முதலாவதாக 24 மணி நேரமும் ரேஷன் அரிசி வழங்கும் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் சத்தீஸ்கரில் அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பொதுமக்கள் 24 மணி நேரமும் ரேஷன் அரிசி வாங்குவதற்கு வசதியாக வங்கி ஏடிஎம் போல செயல்படும் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. அன்னபூர்த்தி கிரெயின் ஏடிஎம் என பெயரிடப்பட்டுள்ள இத்திட்டம் தலைநகர் ராய்ப்பூர் பீர்கான் பகுதியில் தொடங்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் பயனாளிகள் 24 மணி நேரமும் தங்களுக்கான மாதாந்திர ரேஷன் அரிசியை பெற்றுக்கொள்ள முடியும். பயனாளிகள் தங்களது ரேஷன் அட்டை விவரங்களை உள்ளிட்டு கைரேகைகளை பதிவு செய்ததும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அளவு அரிசி இயந்திரத்தில் இருந்து வெளியே வரும். இந்த இயந்திரம் சுமார் 2500 கிலோ அரிசியை சேமித்து வைக்கும் திறன் கொண்டது. அரிசியை இயந்திரத்தில் நிரப்புவதும் பயனாளிகளுக்கு விநியோகிப்பதும் தானியங்கி முறையில் நடைபெறும். இந்த கிரெயின் ஏடிஎம் உள்ளூர் பெண்கள் சுய உதவி குழுவான ஜோதி குழுவால் இயக்கப்படுகிறது. இந்த திட்டத்துக்கு உலக உணவு திட்டம் ஆதரவு அளித்து வருகிறது. அடுத்ததாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மற்றும் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டும் வெளியிடப்பட்டு உள்ளது. அதன்படி 14.31 லட்சம் ரேஷன் அட்டை பயனாளிகள் விரல் ரேகையை பதிவு செய்யவே இல்லையாம். அதாவது தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டை வைத்துள்ளோரில் 14.31 லட்சம் பேர் தங்கள் கைவிரல் ரேகையை பதிவு செய்யவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். அதனால் இந்த வகை ரேஷன் அட்டைகளின் உறுப்பினர்களிடம் இருந்து கைவிரல் ரேகை பதிவு மற்றும் கருவிழி பதிவை ரேஷன் கடை பணியாளர்கள் மூலம் மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது. அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி மற்றும் 8, 9 ஆகிய தேதிகளில் கைவிரல் ரேகையை பதிவு செய்வதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. அந்த முகாம்களில் 1,17,985 பேர் தங்கள் கைவிரல் ரேகையை ரேஷன் கடைகளில் சென்று பதிவு செய்து உள்ளனர். மேலும் இடைப்பட்ட நாட்களில் 22,734 பேர் ரேஷன் கடைகளுக்கு சென்று தங்கள் கைவிரல் ரேகையை பதிவு செய்து உள்ளனர். அந்த வகையில் 3,43,47,073 பேர் நேற்று வரை கைவிரல் ரேகை பதிவு செய்து உள்ளனர். இது 95.96 விழுக்காடு ஆகும். இன்னும் 14,31,154 பேர் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டி உள்ளதாக கூறப்பட்டு உள்ளது. அவர்களை விரைந்து கைவிரல் ரேகை பதிவு செய்யுமாறு உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் வலியுறுத்தி உள்ளனர். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உள்ள முன்னுரிமை ரேஷன் அட்டைகள் மற்றும் அத்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் அட்டைகளில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களையும் உறுதிப்படுத்தும் வகையில் கைவிரல் ரேகை மற்றும் கண் கருவிழி பதிவை மத்திய அரசு கட்டாயமாக்கி உள்ளது. இந்த ஒரு வேலையை நீங்கள் செய்யாவிட்டால் உங்களுக்கான உணவுப் பொருட்கள் மற்றும் ரேஷன் அட்டைக்கான மானிய உதவித்தொகைகள் எதுவுமே கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக திமுக அரசு கொண்டு வந்த ரூபாய் 1000 உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் கிடைத்துள்ளது. அதாவது தமிழகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை திட்டம் அடித்தட்டு மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பேருதவியாக அமைந்ததுடன் பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முக்கிய அம்சமாகவும் திகழ்ந்தது. இந்த நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தனது வாக்குறுதியில் உரிமை தொகையை ரூபாய் 2000 உயர்த்தப்படும் என்று அறிவித்தது. அதேபோல அதிமுக ரூபாய் 2000 என்றும் தவேக ரூபாய் 2500 வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தது. இதற்கிடையே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தவேக திராவிட கட்சிகளை வீழ்த்தி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. தன் முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை கைப்பற்றி கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த திமுக அதிமுக இருபக்க ஆதிக்கத்தை உடைத்தெறிந்து மாற்று அரசியல் எழுச்சியை பதிவு செய்துள்ளது. தவேக தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் உரிமை தொகை உடனடியாக ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த மே, ஜூன், ஜூலை ஆகிய 3 மாதங்களும் தலா ரூபாய் 1000 மட்டுமே வரவு வைக்கப்பட்டு உள்ளது. இதற்கான உயர்வு அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வெளியிடப்படவே இல்லை. அதேபோல கடந்த 2023ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி 1000 ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. தற்போது சுமார் 1.31 கோடி பெண்கள் இதன் மூலம் பயனடைந்து வருகின்றனர். அதாவது இந்த திட்டத்திற்கான தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் என்னவென்றால்
21 வயது நிரம்பிய பெண்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள், குடும்ப தலைவி, திருமணமாகாத தனி பெண்கள், கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகளின் குடும்பங்களுக்கு இது பொருந்தும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் உள்ளவர்கள், வருமான வரி செலுத்துவோர், அரசு ஊழியர், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மக்கள் பிரதிநிதிகளுக்கு இத்தொகை கிடைக்காது. அதேபோல கார், ஜீப், கனரக வாகனங்கள் வைத்துள்ளவர்கள் மற்றும் ஆண்டுக்கு ரூபாய் 50 லட்சத்திற்கு மேல் ஜிஎஸ்டி செலுத்துவோரும் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் ஆவார். தேர்தல் வாக்குறுதியின்படி தாவேகா ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் அவர்கள் 60 வயதை எட்டும் வரை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 2500 வரை வரவு வைக்கப்படும் என விஜய் அறிவித்து இருந்தார். தற்போதைய நிலையில் இந்த உதவித்தொகை எப்போது ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு இல்லத்தரசிகள் மத்தியில் அதிகரித்து உள்ளது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகும் எனவும் அப்போதுதான் யாருக்கெல்லாம் இத்தொகை கிடைக்கும் என்ற நிபந்தனைகள் குறித்த விவரமும் தெரியவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவுமே பட்ஜெட்டில் வெளியிடப்படவே இல்லை. ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்படுவதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டுமே பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது வெளியிடப்பட்டு இருந்தது. அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற இத்திட்டத்தின் பெயரை மாற்றி மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. அதேபோல திமுக ஆட்சியில் முதலில் அனைத்து மகளிருக்கும் ரூபாய் 1000 என்று அறிவிக்கப்பட்டு பின்னர் பல்வேறு நிபந்தனைகள் மூலம் பலரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதை போல தாவேக அரசும் அதே வழியை பின்பற்றி புதிய நிபந்தனைகளுடன் அறிவிப்பை வெளியிடுமா என்ற கேள்வியும் இப்போது எழுந்துள்ளது. அதேபோல இந்த திமுக அரசு 2 வருடங்கள் கழித்துதான் உரிமை தொகை திட்டத்தை அறிவித்து விண்ணப்பங்களை வழங்கி இருந்தது. தாவேக அரசும் 2028 அந்த ஆண்டில் இந்த உரிமை தொகை திட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் இந்த உரிமை தொகை திட்டம் பற்றி கேட்டபோது அவர் கூறியதாவது என்னவென்றால், திமுக ஆட்சிக்கு வந்தபோது 2 வருடங்கள் கழித்துதான் உரிமை தொகையை கொண்டு வந்தது, தாவேக மட்டும் எப்படி உடனே கொண்டு வரும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த வகையில் பார்க்கும்போது 2027 அல்லது 28 அந்த வருடத்தில் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படுவது குறித்த புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம். இது தவிர இலவச ரேஷன் அரிசியை திமுக முன்னாள் அமைச்சர் உள்பட நாம் ஒருமுறையாவது சமைத்து சாப்பிட்டு இருப்போமா என பேரவையில் அமைச்சர் ஆதவர்ஜனா கேள்வி எழுப்பி உள்ளார். பேரவையில் பேசிய உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் கூறியதாவது என்னவென்றால், திமுக ஆட்சியில் ரேஷன் கடையில் அரிசி சரியில்லை, கருப்பாக இருக்கிறது, பயன்படுத்த முடியவில்லை, ஆடு மாடுகளுக்கு தீவனமாக போடுகிறோம் என்று மக்கள் கூறினார்கள். தஞ்சாவூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கூட கொள்முதல் நிலையங்கள் கட்சிக்காரர்களால் திறக்கப்பட்டு உள்ளது. எங்கள் ஆட்சியில் ரேஷன் கடையில் விநியோகிக்கப்படும் பொருட்கள் அதிகமாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றார். உடனே திமுக முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி, 4000 இடங்களில் நெல் நேரடி கொள்முதல் நிலையங்கள் எங்கள் ஆட்சியில் திறக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் அரிசி ஆலைகள் உயர்த்தப்பட்டு பழுப்பு இல்லாத அரிசி வழங்கப்பட்டது என்றார். தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா பேசுகையில், முதலில் 5 ஆண்டு கால ஆட்சியை 3 மாதத்துடன் ஒப்பிடலாமா? இந்த ஒப்பீடு தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் நியாயமானதா? 200 தொகுதிகளில் வெல்வோம் என்று திமுக நம்பியது. எங்களுடைய முதல்வர் விவசாயி என்ற 3 முறை பதிவு செய்தார் முன்னாள் அமைச்சர். முதல்வர் விஜய் முதலாக பரந்தூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அப்போது விவசாயிகளுக்காக என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னார். எங்களுடைய வாக்குறுதியில் கூறியபடி விவசாய கடனை ரூபாய் 5932 கோடி தள்ளுபடி செய்துள்ளார். ஆனால் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் விவசாய கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பே இல்லை. முன்னாள் அமைச்சருக்கு அந்த எண்ணமே இல்லை. எங்களுடைய முதல்வர் சொன்னால் செய்வார். விவசாயிகள், விவசாயி சங்கங்களை அழைத்து முதல்வர் பேசி நெல், கரும்புக்கான விலையை உயர்த்தினார். ரேஷன் அரிசியை நாம் ஒருமுறையாவது சமைத்து சாப்பிட்டு இருப்போமா? ரேஷன் அரிசியை முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி சாப்பிட்டு உள்ளாரா? சன்னரக நெல்லுக்கு ரூபாய் 2750 உயர்த்தி அந்தந்த நெல்லை மக்களுக்கு கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார் எங்கள் முதல்வர். ரேஷன் கடைகளில் தரமான அரிசி கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் அறிவித்து இருக்கிறார். கரும்பு உற்பத்தி 100% இருந்து 30% குறைந்துள்ளது. அதனால் கரும்புக்கு ரூபாய் 4000 உயர்த்தப்பட்டு உள்ளது. விவசாயிகளின் பொற்கால ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும் என்று கூறினார். பின் திமுக ஆட்சியில்தான் கருப்பு அரிசி ஒழிக்கப்பட்டது என்று MRK பன்னீர்செல்வம் கூறினார். திமுக MLA ஏவா வேலு வட மாவட்டங்களில் கரும்பு உற்பத்தி குறைந்துள்ளது என்பது உண்மைதான்.
தயாரிப்பு விலையும் விற்பனை விலையும் ஒத்துப்போகவில்லை. வெளிநாடுகளில் இருந்து சர்க்கரை இறக்குமதி செய்யப்படுகிறது என்றார். கரும்பு உற்பத்தியில் இந்த ஆட்சியில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக மாறும் என்று ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க. இது போன்ற லேட்டஸ்டான அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.